இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்கிறது? உங்க ராசிக்கு 6ஆம் இடம் என்பது சத்ரு, ரோகம், எதிரி, பேடை என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கார். அதாவது ஆணா இருந்தால் பெண்களிடம், பெண்களா இருந்தால் ஆண்களிடம். என்னுடைய நட்பு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ராகு போல் கொடுப்பவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் உங்க ராசிநாதனுக்கு சில கஷ்டங்களை நீங்க சந்திச்சு வந்திருந்தாலும், சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்து வந்திருந்தாலும், உங்களுடைய ஒரு நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணக்கூடியது எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரி அன்பு வணக்கங்கள். ரிஷபராசி பற்றி நாம காண்க இருக்கின்றோம். காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு ரிஷபம், 12 ராசிகளிலேயே 2ஆம் இடம், சுக்கிர பகவானை ஆதிக்கம் கொண்டது. இந்த ரிஷபராசி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரிஷபராசி என்பது கிருத்திகை 1, 2, 3, 4ஆம் பாதமும், ரோகிணி நட்சத்திரமும், மிருகாசீரிடம் 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி உங்களுக்கு வந்து சேரும். அதாவது இந்த நட்சத்திரத்தை இப்போ இந்த ராசி பொறுத்தவரைக்குமே ரிஷபராசி என்பது கிருத்திகை நட்சத்திரம் கூடிய சூரிய பகவானையும், பரணி நட்சத்திரத்தை கூடிய சுக்கிர பகவானையும், மிருகாசீரிஷ நட்சத்திரத்தை கூடிய செவ்வாய் பகவானையும் 3 பேரையும் உள்ளடக்கியது தான் இந்த ரிஷபராசி உங்க ராசியாகும். ரிஷபம் என்பது சுக்கிரன் அதிபதி கொண்ட இடம், சுக்கிர பகவான் ஆட்சி செய்யும் இடம். இவங்களுடைய தோற்றமே கலைமுகம், பேச்சு வசீகரம். எப்படியாப்பட்ட இடத்துலையும் இவங்க பேசுற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் நிச்சயமா இருக்கும். அதே போல சுக்கிர பகவானுடைய ராசி அதிபதியா இருக்கிறதுனால கலை அம்சம் எந்த இடத்துலையுமே சுத்தமா வச்சுக்கணும், நம்ம போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கணும், நம்ம வாங்குற பொருள் தெளிவா இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயம் ஒரு சிலர் பார்த்தோம்னா சரி முன்னையோ பின்னையோ இருந்தா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்லை, பங்க்சுவாலிட்டியா எனக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் கரெக்டா இருக்கணும், எனக்கு இந்த ஷார்ட் தான் போடுவேன் நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் கரெக்டா பிக்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுல பெரும்பாலானவர்கள் ரிஷபராசியா தான் இருப்பாங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நிச்சயமா தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா தனது வார்த்தையால, தான் பேசக்கூடிய சொற்களால அடுத்தவங்களை டக்குன்னு தன் வசைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு பேச்சாற்றல் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் நவரசன். அதே போல பார்க்கும்போது அவங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசியில் உள்ள நீங்க சொந்தம் பந்தங்கள் உறவு முறை மேல ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவங்க. உங்களுடைய உறவுகளையும் சரி, நண்பர்களையும் சரி, அப்பா அம்மாவிங்க மேலேயும் குடும்பத்தார் மேலேயும் ஒரு அக்கறை உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அந்த அக்கறை சில நேரத்தில் அவங்க அவாய்ட் பண்ணும்போது அது உங்களை நிறைய பாதிக்கும். மனசளவுல நாம இவங்களுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனா இவங்க நமக்கு இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு உருவாகும். மிகப்பெரிய யோகம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பலமே நீங்க எடுக்கிற முயற்சிக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா பின்வாங்க மாட்டீங்க. 4 பேர்த்துக்கிட்டையும் கருத்து கேட்கக்கூடியவங்க. ஆனா அந்த கருத்தை உங்க மனசுல எது சரின்னு படுதோ அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்க ரிஷபராசியில பிறந்தவங்களா இருப்பீங்க. சரி, இப்படியாப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்கிறது? உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமைந்திருக்கிறார் மிதுனத்தில். 4ஆம் இடம் சிம்மத்துல கேது பகவான் அமைந்திருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல எப்பயும் இல்லாத ஒரு சிறப்பா 5 கிரகங்களுடைய சேர்க்கை உங்க ரிஷபராசிக்கும் 10ஆம் இடத்தில் கும்பராசியில் அமைந்து தொடங்குறாங்க. இடையில தான் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இடமாற்றம் பண்ணி மீனத்துக்கு வராங்க. அப்ப அந்த மீனத்துக்கே வந்தாலும் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அப்ப 11ஆம் ஸ்தானகத்துல சனி பகவான் ஆல்ரெடி அவர் உட்கார்ந்துருக்காரு.
இப்போ உங்களுக்கு கூடுதல் பலமா சுக்கிரபான் ராசிநாதன் சுக்கிர பகவான் அங்க போய் உச்சம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, லாபம், நாம எடுத்திருக்கிற முயற்சிகள் கொஞ்ச காலமாவே உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களையும் பொருளாதார தடையும், எந்த ஒரு பூமி லேண்டு இப்படி ஏதாவது ஒன்று நீங்க உருவாக்கி இருந்தா கூட அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஒன்று டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் வந்து நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கலையங்கிறதுனால பிரச்சனையா இருக்கலாம், இல்லை நம்ம இது வாங்கினது தவறுன்னு நினைச்சு கூட சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வாங்கவே முடியலையே நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே ஒண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து வருத்தப்பட்டு இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாமே இந்த மார்ச் மாதம் இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஒரு சாதகமான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு அமைப்போகுது. அப்போ உங்களுடைய முயற்சி ரொம்ப நாளா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீராத ஒரு பிரச்சனை, ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து ஒரு கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் உங்க இந்த ரிஷபராசியில் உள்ளவங்களுக்கு ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் 1 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். 6ஆம் அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் 6ஆம் இடம் என்பது சத்ரு, ரோகம், எதிரி, பேடை என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கார். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் வந்து எதிரின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க உங்களை சுற்றுப்புறம் நிச்சயமா சில வருத்தம் அளிக்கிற அளவுக்கு சில செயல்கள் நடந்திருக்கலாம். அது உங்க வீடு சுத்தி இருக்கிறவங்களா இருக்கலாம், அங்கும் பங்காளி உறவுகளால வரலாம், இல்லை நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அலுவலகத்துல அது உருவாகலாம். அது எந்த ஒரு பக்கமாவது சில மனிதர்களால சில டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வரக்கூடிய நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா, சுக்கிர பகவான் இப்ப உச்சம் பெறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தானா விலகி போயிடும். உங்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். சரி, நம்ம இருக்க வேண்டியவங்க என்ன அப்படி இப்ப இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, சுக்கிரன் 11ஆம் இடத்துல அமைந்திருந்தாலும் கூட 1 6 கூடியவராக இருக்கும்போது எதிர்பாலினத்தினர், அதாவது வந்து ஆணா இருந்தால் பெண்களிடம், பெண்களா இருந்தால் ஆண்களிடம் என்னுடைய நட்பு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா வச்சுக்கங்க. தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் உருவாக்கலாம், அதாவது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு சொல்லுதல் வரலாம். இதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மைனஸான நேரமா அது தெரியுது. அப்போ உங்களுடைய ஜாதக ராசி பொறுத்தளவுக்கும் 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும், அதாவது வந்து இன்னைக்கு 10ல் பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது புதன் மங்கள யோகம் என்று நாம சொல்லலாம். அந்த புதன் மங்கள யோகம் சூரிய பகவானுடைய தொடக்கத்தில் இருப்பதனால தொழில் ரீதியாக கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல எக்ஸாம் எழுதிட்டோம், வேலைக்காக வெயிட் பண்றோம், நமக்கு இன்னொரு ஆர்டரும் கையில வரலையே அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். இல்லை நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னா அதுக்கு இப்போ முயற்சி பண்ணா நிச்சயம் கிடைக்கும். கான்ட்ராக்ட் பேஸ்ல நமக்கு சரியா வந்து ஒரு பில்லு வரல, இல்லை நமக்கு சரியான கான்ட்ராக்டிங் கிடைக்கல, இது இப்படியே நமக்கு தடையா போயிட்டு இருக்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான நேரமா இருக்கு. காரணம் உங்களுடைய ராசியில பொறுத்தளவுக்கும் இன்னைக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானகம் வலுத்து நின்றிருப்பதனால், அதே போல 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறார். ராகு போல் கொடுப்பவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் உங்க ராசிநாதனுக்கு 10ல் தான் அமைஞ்சிருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தொழில், இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து நம்ம தொழில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. உங்க ராசியை பொறுத்தளவுக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாய் இன்று 10ஆம் இடத்துல புதன் மங்கள யோகம், மங்களம் அப்படின்னு கேட்டா மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானகமா உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப குடும்பம் அமையல வருத்தப்பட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு காலகட்டம் குடும்பம் என்பது நிச்சயமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் முன்ன சொன்னதே அதாவது எதிர்பாலினத்திட எச்சரிக்கை இருங்கன்னு சொன்னது காரணமும் தொடக்கத்துல சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைப்புல இருந்துதான் அவங்க வந்து மார்ச் 11க்கு மேல சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து மீனராசிக்கு உச்சமடைகிறார். அப்ப அது வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜ் 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம எதிர்பாலினத்துல ஆண்களா இருந்தால் பெண்கள் இடத்துலையும், பெண்களா இருந்தால் ஆண்கள் இடத்துலையும் கச்சிதமா நிதானமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்ட்ரோலா இருக்கணும். அது உங்களுக்கு நல்லது. இப்போ உங்களுடைய ஒரு அமைப்புல இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் 5ஆம் அதிபதி புதன் பகவான், 5ஆம் அதிபதி புதனும் புதனுடையமான ஒரு செவ்வாயுடனும் சூரிய பகவானுடனும் அமைந்து குரு பார்வையோட இன்னைக்கு இருக்காங்க. குரு என்பது புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லலாம். அந்த குரு பார்வை கிடைச்சிருப்பால குழந்தைங்களுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க, இல்லை யாரோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க,
நமக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்லது நடக்கிற வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு உண்டு. சரி, நம்ம வாரிசுதாரர்களுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு வயதில் உள்ளவங்களுக்கு பசங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கல, இல்ல பசங்களுக்கு ஒரு பிசினஸ்க்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய, அதாவது இப்ப தகப்பன ஸ்தானத்திலிருந்து குழந்தைங்களுக்கு பெற்றோர்களாக இருந்து பசங்களுக்கு பெண்களுக்கு வாழ்க்கை இந்த மாதிரி அவங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று நம்ம சாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கும் இந்த குரு பார்வை மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப நீங்களுக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு. அப்ப மார்ச் மாதத்தினுடைய பலன் பொறுத்தளவுக்கும் ரிஷபராசியில பிறந்தவங்க உங்களுக்கு சில கஷ்டங்களை நீங்க சந்திச்சு வந்திருந்தாலும், சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்து வந்திருந்தாலும், உங்களுடைய ஒரு வருங்காலத்துல இந்த பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வான ஒரு நேரம் என்பது உங்களுக்கு இருக்கு. நீங்கள் இந்த நேரத்துல வழிபாடு பண்ணக்கூடியது ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் தெய்வத்தை நீங்க அதிகமான வழிபாடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதிலும் சரி, அதாவது நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கும் சரி, உங்களுடைய உடம்பு மேலே ஆரோக்கியங்களுக்கும் சரி சரியான ஒரு தீர்வா இருக்கும். நல்ல முறையில உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பா நிச்சயமா இருக்குது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய அதாவது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதுல பொது பலனா ரிஷபராசி பற்றி நான் உங்களுக்கு இந்த காணொலியில சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக கணிச்சு பார்த்துட்டு எந்த காரியம் நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் நீங்க தாராளமா தொடங்குங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற யோகம் உண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க தாராளமா போன் பண்ணி நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.